மரியாதை வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது மனசு வலிக்குது. ஏன்னா அது ஒரு குப்பை தொட்டி. அது இது பயங்கரமான ஒரு படம். உண்மையிலேயே நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை லேக்ன்றவனா செருப்படுத்து தான் அடிக்கணும். ஆக்சுவலாக மூவியை இந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூவிலாம் பார்க்குறவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். ரொம்ப ஜாலியாக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறவங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ரஹ்மான் மியூசிக், பிருத்திவிராஜோட நடிப்பு, ஸ்க்ரீன் பிளே, இதுதான் மெயின். படம் 2 மணி நேரம் 93 செகண்ட். இது ரொம்ப அவசியமாக இல்லை. போகிறாரு, கஷ்டப்படுறாரு, இப்படிலாம் கஷ்டப்படுறாரு கொஞ்சம் சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும் படம். அது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நான் தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பாக சொல்லிடணும். 25 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா விறுவிறுப்பாக பார்க்கணும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு இது படம் கஷ்டம். பட் ஒரு படமாக உட்காந்து நான் பார்க்கணுன்றவங்களுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றதை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக படம் பாருங்கண்ணா, அதை அனுபவிச்சா தான் தெரியும். சும்மா உட்காந்து கேட்டாலும் தெரியாது, அதை உள்ளே ஃபீல் பண்ணணும் நீங்கள். இது எல்லா ஆடியன்ஸாலையும் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. ஏன்னா மரியான் பார்த்துட்டு நம்மலாம் வந்து ஏற்றுக்கல. அதே மாதிரி தான் இந்த படம். மரியான் கூட ஒரு 2.5 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். பட் இது வந்து ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட போகுது. ஸோ 2.25 மணி நேரம் உங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை அனுபவித்து ரசித்து பார்க்க முடியும். என்னால் அனுபவித்து ரசித்து பார்க்க முடியுது. எதுலேயும் புதுசாக ஹீரோயிசம்லாம் வைக்கல, பாட்டெல்லாம் பெருசாக சேர்க்கலை. அது கொஞ்சம் ட்ராகியாக போகும். செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க கடந்து வர்றது தான் கதை. ஸோ அது பொறுமையாக தான் பார்த்தாகணும். ப்ளஸ் பாயிண்ட்டு அதான் எடிட்டிங்கும், அப்புறம் விஷுவல்ஸ், கேமரா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் எல்லாமே விஷுவலாக ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஒரு டெசர்ட்டே எப்படி காட்ட முடியும், அங்கே என்ன நடக்குது எல்லாமே நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. சார் அதான் ஸ்டோரி வந்து ஒருத்தருடைய உண்மையான கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து ஆடு ஜீவிதம் புக்கில் இருந்தே பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த ஆடுக்கும் அந்த மனுஷனுக்குமான அந்த பிருத்திவிராஜுக்குமான ஒரு பாண்டிங் இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா புத்தகத்தில் படிக்கிறப்போ பயங்கரமாக இருந்துச்சு. மைனஸ்லாம் ஒன்றுமே இல்லை தலைவா. படம் வந்து ஒருத்தருடைய என் நிஜ வாழ்க்கை, எனக்கு நான் அனுபவித்த வழி, எனக்கு என் வாழ்க்கையை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் மைனஸ்னு எதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அது என் வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய வாழ்க்கை. அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. குழந்தைகள் கூட்டு வராமல் பார்த்தா நல்லது. ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோ. பசங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, படம் பார்க்குறத டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க. அதனால் மைனஸ்னால் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தினுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே. அதுதான் உங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டும் தான் இந்த படம் பார்க்க முடியும். பொறுமை கண்டிப்பாக இருந்துச்சுன்னா உங்களால் இந்த படத்தை அனுபவிக்க முடியும். ப்ளஸ் பாயிண்ட்டு விஷுவலி செம்ம ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ ஃபுல்லாகவே. அப்புறம் ஆடியோ ரஹ்மான் செம்மையாக பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லாமல் இருக்குது. ஜென்யூன் மைனஸ்னு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராகிங்காக தான் போகும். ஏன்னா அவர் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி போகும். செகண்ட் ஆஃப் அது சர்வைவ் ஆகிற ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நல்லா இருந்தது. பொதுவாகவே இந்த சர்வைவல் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள் வந்து எண்டில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரி ரோடை தேடி அந்த பாலைவனத்துக்குள்ளே பிருத்திவிராஜுடைய ட்ராவல் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக போட்டு தாக்கிரும், ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும். மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா எனக்கு தெரிஞ்சு பிருத்திவிராஜ் தானா. அதாவது ரெண்டாவது டைரக்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ்னு வரும்போது அவங்க எந்த இடத்துலையுமே ஃபிக்ஷனை ரொம்ப சேர்க்காமல் அதை அப்படியே உயிரோட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான உயிராக அவரோட ஆக்டிங் இருந்தது. ஏஆரோட பிஜிஎம் பயங்கரமாக இருந்தது. படத்தில் வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, எதுவும் மைனஸே கிடையாது. ஆனால் உட்காந்து பொறுமையாக பார்க்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து நேரம் இருக்கணும். லேக்லாம் இல்லை ப்ரோ, படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, ஸ்லோவாலாம் போகாது ப்ரோ. ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்குது. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிங்கும் போது ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. ஸ்டோரி எல்லாமே புதுசாக இருந்தது. ரெண்டுமே ரிலேட்டட் ஒரே மாதிரி தாங்க. மரியான் வந்து ஒரு இவங்க கிரியேட் பண்ண சொல்லி இது வந்து ஒரிஜினல் நடந்த ஸ்டோரி. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து காமிச்சிருப்பாங்க. அதாவது அவர் எந்த அளவுக்கு பெயின் அனுபவிச்சான்றதை இது நான் வார்த்தையில் சொன்னால் வேலைக்காகாது. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல். படம் ஃபுல்லாக ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ. சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருந்து, மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் ஆக்டிங்கில் வாழ்ந்துருக்காரு படம் ஃபுல்லாகவே. ப்ளஸ் பாயிண்ட் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது சார். இது ஒருத்தருடைய கதை. உண்மையிலேயே கேரளாவிலேருந்து அரபு நாட்டுக்கு போய் அங்கே வந்து அனுபவித்த ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம், வெளிநாட்டுக்கெலாம் போனால் ஒட்டகம் தாண்டா மேய்க்கணும் அப்படின்லாம் சொல்லி. அது யாரோ ஒருத்தன் அதை அனுபவிச்சிருக்காரு. அந்த கஷ்டத்தை வந்து படத்தில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ டேய் மனுஷனுக்கு 1008 கஷ்டம் இருக்குது, இப்படிலாம் ஒன்று நடந்தால் எதுக்குடா ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக எடுத்துக்குவோம். அந்த நஜீமோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வந்து எப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறது. ஒருத்தன் இவ்வளவு சர்வைவலுக்காக இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்ம எல்லாத்துக்கும் குறை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துல ஃபீல் ஆனதுனால அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அதுதான் இந்த படத்துக்கு உயிர்னு சொல்லலாம். ரொம்பலாம் அவர் போட்டு இசைக்காமல் எந்த இடத்துக்கு தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காரு. மற்றபடி லைவ்லி சவுண்டு தான் அவர் பயங்கரமாக அவர் இன்னொரு உயிர்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு.
ப்ளஸ் பாயிண்ட் டெக்னிக்கலி படம் ஸ்ட்ராங்கு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் லைட்டாக, மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆடுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவு இதில் கொஞ்சம் அது மிஸ் ஆச்சு. பட் ஆல்ரெடி 3 மணி நேரம் படம், எல்லாத்தையுமே காட்ட முடியாது. இந்த படத்தை பார்த்துட்டு போய் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அமலா பால் கேரக்டர் கூட சின்ன கேரக்டர் தான். படத்துக்கு வரலனாலும் சரி, வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பெருசாலாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல. ஸ்கோப்புன்னு பெருசாக கிடையாது. அமலாபாலுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. அந்த கேரக்டர் இந்த கதைக்கு தேவையான ஒரு கேரக்டரும் கிடையாது. அமலாபால் ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டரில் பார்த்ததை இருக்க சந்தோஷத்தை விட அவங்கள ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். பட் தேட்டரில் வந்து படம் பார்க்குற அளவுக்கு வசதி இருக்கிற யார் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயந்தான் தோணும். நம்ம வந்து எப்பேற்பட்ட ஆசீர்வதிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்றது. இதுக்கு மேலே ஒரு படத்தில் என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 3 மணி நேரம்ன்றீங்கல்ல, என்னங்க இந்த 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆக்கியிருக்கலாமேன்றீங்க. நீங்கள் எதை ட்ரிம் பண்ணலான்றீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஃபேமிலி சீனை குறைக்கணுன்றீங்களா? ஃபேமிலி சீனை குறைக்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் ஒருத்தன் எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, என் வீட்டில் நான் ராஜாடா, நான் இங்கே வந்து இப்போ கஷ்டப்படுறேன்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் ஊரில் அவர் ஃபேமிலி, அவர் ஒய்ஃப் கூட இருக்க அந்த இது எல்லாம் கெமிஸ்ட்ரி எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே இந்த ஊரில் கஷ்டப்படுறாரு, நான் இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன். அதுவும் எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அந்த மேட்ச் கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படகுல வந்து அவரும் அமலாப்பாலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக படுத்துட்டு இருப்பாங்க மண்ணில். அது அப்படியே அந்த படகு மூழ்கும் போது அப்படியே பாலைவனத்தை அப்படியே அது கூட மேட்ச் பண்ண அந்த மேட்ச் கட் இருக்கு இல்லையா, சான்ஸே இல்லை. அந்த மாதிரி 2-3 சீனில் மேட்ச் கட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நிறைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படத்தில். டெசர்ட் ஸ்னேக்கு, அப்புறம் அந்த மணல் புயல் வர்றது, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு படம், அவ்வளோதான் சொல்லுவேன். அது ஆக்சுவலாக அது ஒரு சில படங்கள் எடுத்துப்பாங்க, ஒரு சில படங்கள் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக மலையாள மூவி. பிஎன்சி தியேட்டர் கனெக்ட் ஆகுறதுன்றது இந்த 3 நாளில் கனெக்ட் ஆகிறது தான். கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா படத்தை பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிளாஸ் அந்த கிளாஸுன்ற மூவி கிடையாது. இது ஒரு தனி மனித வாழ்க்கை போராட்டத்துக்கானது. அது வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தாலுமே அவங்கவுங்க தனித்தனியாக வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வாழ்க்கைக்காக போராடுற எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த படத்தில் எல்லா சைட்லையுமே, டெக்னிக்கல் சைடும் சரி, நடிப்பு ரீதியாக சரி, ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் சரி, எல்லாமே ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.